எனக்கு ஒரு சந்தேகம் தாத்தா. என்ன? இங்க இருக்கக்கூடிய மக்களோ 4 வர்ண மக்கள். ஆமா. பிரம்ம, வைத்திய, சூத்திர, சத்ரால் என்று சொல்லக்கூடிய 4 வர்ண மக்கள் இருக்கின்றார். இந்த முதல் தாம்பலமும் அக்கிரம பூஜையும் மாலையம் யாருக்கு கொடுக்கலாம்? பிராண்டால் கொடுத்தா சத்தினால் கஷ்டம். ஆமா. சத்தினால் கொடுத்தா பிராண்டால் கஷ்டம். ஆமா. அனைவருக்கும் பொதுவாக வந்திருக்க வேண்டிய கண்ணிகள் கொடுக்கலாம். நம் நாட்டு மக்களை கேட்டுக்கொள்ளும். கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அலட்சியம் செய்து இடையனுக்கு உகர்ந்துமே தருவன் அமர்ந்திட எழுந்து மன்னாதி மன்னரிலே ராஜசுரையாகமான சிறப்பென நடந்தேன் வேளையில் ஏதும் கெட்ட இந்த துஷ்டனுக்கு முதல் தாம்பூலம் கொடுத்தது யார்? கொடுக்க சொன்னது யார்? இருவருமே அவமதித்தார். அவமதித்த சபையில் நிற்க கூடாது. ஏறி ஏறி புறப்படுங்கள். அவரவர் நாட்டிற்கு போகலாம். எதற்காக இவ்வளவு தினம் கொண்டு எங்கே செல்கின்றாய்? சகல ராஜர்கள் சூழ்ந்த சபைதனில் இந்த இடையனுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்க சொன்னது யார்? நான் தான் கொடுக்க சொன்னேன். கொடுக்க சொன்னது நான் தான் சொன்னேன். போதும் போதும் குள்ளாடை வல்லவாதியான நல்லவாதி சொல்லுவாதி போதும் போதும் அல்லது யாகமாயினும் சரி. ஒருவரை கௌரவப்படுத்த பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஊதியம் வேண்டாம், வெற்றியை பார்க்கும் வெற்றிலையுமே போதுமானது. அதை கொடுத்தாலே இச்சபையில் முதன்மையானவர் அவர் வேணாம். அந்த முதல் தாம்பூலத்தை விடுபவர் அனைவரும் மதிக்கவராக இருக்கணுமா? இவன் எந்த விதத்தில் உயர்ந்து போனான், நாங்கள் எந்த விதத்தில் தாழ்ந்து போனோம்? அனைவரும் பகவான் என்று போட்டு புகழ்ந்து கொண்டு இருக்கிறார். தர்மராஜா சொன்னார். வாங்கி போட்டார். தர்மராஜா சொன்னார்.
ராஜசூயாகம் செய்தோம். செய்த இடத்துல பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மற்றது வேண்டாம். வெற்றிலை பார்த்து தாம்பலம் கொடுத்தாலே ஒருவர் உயர்ந்தவராகும் என்று சொல்றாயே. உண்மை. ஏண்டா அம்பி, பெரியோர்கள் நாங்க பேசினோம். ஆமா, பெரியோர்கள் பேசி உயர்வான ஒருத்தருக்கு தான் நாங்கள் தாம்பலத்தை கொடுத்தோம். சரி. ஆமா, அதில் உனக்கு என்ன கோபமோ? இவன் எதில் உயர்ந்தான், நான் எதில் தாண்டேன். எவாளுக்கு கொடுத்தீங்கன்னு கோபம் உனக்கு? இவனுக்கு என் கொடுத்து கடவுளா? கடவுளா? கடவுளா அம்பி? இவ்வாறாக சொல்லியே சுதி துடிப்பு புரிஞ்சு நடக்க தெரியாது அழகிருடன் மீது மன்னர்கள் மகிழ்ந்தோடு இதெல்லாம் சொந்தகாதி ஒருவனுக்கு முதல் தாம்பூலம் அளிக்கிறோமே எதை முதன்மைப்படுத்தினீர்கள்? பொருளுக்கு முதலிடமா? செல்வத்திற்கு முதலிடமா? கிடையாது. பேரரசருக்கு முதலிடமா? கிடையாது. 56 நாட்டிற்கும் பேரரசாய் விளங்கும் திருதராட்டினருக்கு கொடுத்திருவார். அவரு வயதானவர் இருவிலே தெரியாது. அவருக்கு எதுக்குறாங்க? அவருக்கு கொடுக்க தகாது. தந்தையை ஆட்சியிலே அமரச் செய்து எவர் வார்த்தையும் கேளாமல் சுயமாக ஆட்சியை புரிவதினால் துரியோதன பெயர் எடுத்தாய் அண்ணன் அவருக்கு கொடுத்திருவார். அவன் கொஞ்சம் நற்குணமே கிடையாது, துர்குணம் மருத்துவன். சூதுக்கு முதலிடம், சொக்காட்டானுக்கு முதலிடம், பிறர் குடியை கெடுப்பவருக்கு தான் முதலிடம் என கருதியிருந்தால் சகுனிக்கு கொடுத்திருக்கார். சகுனிக்கு சூதமாட தெரியும், பரவர் குடியை கெடுக்க தெரியும். உண்மை. ஆனால் பெரியோர் நிறந்த சபையில் அவளுக்கு கொடுக்கலாகாதுடா மொத்த பையனே. அவருக்கு கொடுக்க கூடாது. பிறர் குறையை தீர்க்கும் மன்னனுக்குத்தான் முதலிடம், வாரி வாரி கொடுப்பவருக்குத்தான் முதலிடம், குடை வள்ளலுக்குத்தான் முதலிடம் என கருதியிருந்தால் அங்க தேசாதிபதி கர்ணனுக்கு கொடுத்திருவார். அம்பி, இவ சொத்த அள்ளி அவளுக்கு கொடுத்தா கொடுக்கலாம். சரி. அவன் துரியோதன சொத்த அள்ளி கொடுக்கிறா, அவளுக்கும் தகுதியற்றது. தகுதியற்றதா? கிடையாது. பொருள் எவரிடம் இருந்தாலும் சரி கொடுக்க வேண்டும் என்ற மனம் எவருள் உண்டு? நீங்க தமிழக பெரியோர் நாங்கள் நியமித்தோம் கொடுப்போம் என்று என்ன பேசுறீங்க? தாண்டான் குணமா? ஆமா, இறைவனின் படைப்பிலும் சரி பார்வையிலும் சரி அனைத்து விதமான மனிதர்களுமே சமம்தான். சரி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் மனிதர்களால் தான் விளைகிறது. நாங்கள் வைத்ததுதான் சட்டம். அப்ப யாருக்கு கொடுக்கணும் சொல்றீங்க? அப்ப கர்ணனுக்கு கொடுக்க கூடாது. கூடாதா? கூடாது. உழவருக்கு முதலிடம், உழைக்கும் மக்களுக்கு முதலிடம், சக்கரவர்த்திக்கு முதலிடம் கருதியிருந்தால் இவன் அண்ணன் பலராமருக்கு கொடுத்திருவார். அவருக்கு கோபம் வந்தால் இந்த பூமியை பிளந்து விடுவார். பொறுமை வாழ்வதற்கு தகுதி உண்டோ? அவருக்கும் தகாது. தகாது. சரி, வயதிற்கு முதலிடம், பெரியோருக்கு முதலிடம் என கருதியிருந்தால் 886 வயதுடைய பீஷ்மர் ஆகியவர் ஏற்றிருக்கிறார். எனக்கு கொடுக்கலாம் என்று நியமித்தோம். ஆனால் இந்த குருகுலத்துக்கு தலைமகன் நபர் சரி இவரே ராஜசூயாகத்தை செய்து இவரே பெரியவர் 886 வயதுடையவர் இவரே எடுத்துக்கொண்டார் என்று ராஜரெல்லாம் எழுதி பேச மாட்டாரோ? நியாயமான வார்த்தை, சிந்திக்க கூடியது. சிந்தி சிந்தி. சரி, பொய் சொல்லா உத்தமருக்கு முதலிடம், நீதி தவறா மன்னருக்கு முதலிடம், சத்தத்தின் சொரூபத்திற்கு தான் முதலிடம் என கருதியிருந்தால் பின்னுலகில் இருக்கும் அரியா என்று ருத்திரன் இவர் மூவருக்கும் நிகழ அல்ல அல்ல அல்ல, அவைகளை விட மேலென இருக்கும் எனதண்ணன் சாந்தமூர்த்திக்கு கொடுத்திருக்கிறார். இவருக்கு கொடுத்திருக்கிறார். மணவரையில் அமர்ந்தது சாந்தமூர்த்தியும் திரௌபதி அல்லவா? உண்மை. மணவரையில் அமர்ந்து இவளே அவளை எடுத்துக்கொள்வாளா? பார்க்கிறோம் என்னடா சொல்ல மொத்த பையன். தம்பி சிதுபாலா, செய்வது என் தந்தைக்கு, அதை நானே ஏற்றுக்கொண்டால் மக்கள் கருத மாட்டார்கள். நான் பெரியவா தானே சொல்லிட்டு இருக்கேன். உட்கார்ந்து சொல்லுப்பா. அவருக்கும் தகுதி அல்ல நினைத்தால் அல்ல, வீரத்திற்கே முதலிடம் என கருதியிருந்தால் சாது நாட்டின் மன்னன் சிங்கக்குட்டி சிதுபாலன் என கேட்படுத்திருக்கிறார். அந்த வயது உனக்கு ஆவலடா. சினமந்து ஒருவனுக்கு மீறி விட்டார் அவன் குரங்குக்கு சமானம். சரி, மீறி பேசிட்டு இருக்காள. அப்ப குரங்கான நீங்கள் செய்த செயல் எப்படி தெரியுமா? எப்படி? நீ சொன்னவர் அனைவருக்குமே தகுதி அல்ல. தகுதி அல்ல. நாங்கள் பெரியோர் நியமித்தோம். இவர்தான் கடவுள் பகவான் சுக்ரான் பகம் சசிவகம் சமப்பட்டார். இவனுக்கு முதல் தாம்பலம் கொடுக்கிறேன். கித்தாரக்குள் வெற்றி மூட்டி சுத்தார கலக்கினாயே
கொடுக்க சொன்னது தாத்தா. அவனுக்கு மதி கெட்டது. ஆமா. கொடுத்தால் யாரு? நானா? உனக்கு மானம் கெட்டது. ஏன் தம்பி? நீங்கள் கொடுத்ததை பெற்றவன் யார்? கண்ணன். ஆறும் காலும் மறையும் முக்காலும் சேர்ந்த 7 நாட்டு சனியன் தொட்டது. அவருக்காப்பா? ஆமா. எப்படி? ஏ இது மூன்றுக்கும் காரணம் தெரியுமா? என்ன காரணம்? மன்னன் தருமனிடவன் கெட்டு விட்டதாம். உன் வயதிற்கும் உயர்ந்த குணத்திற்கும் மதிப்பளித்து வெறும் வார்த்தையோடு விடுகிறேன். இச்சபையில் உள்ளவர்கள் யாராயினும் இவனுக்கு முதல் தாம்பூலம் கொடுக்கலாம் என்று சொல்லியிருந்தால் உரையில் இருந்து வாளை உருவி உடன் நாவை துண்டித்திருப்பேன். அப்படியா? உன் வயதிற்கும் உயர்ந்த குணத்திற்கும் மதிப்பளித்து வெறும் வார்த்தையாக விடுகிறேன். யாகம் முடிச்சது. சரி, பகவானுக்கு தாமரை கொடுத்தோம். வந்தமா பார்த்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு எதுனா இது எப்படி தெரியுமா? ஆஹா, இதெல்லாம் முந்தலாக ஐயோ 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 திருத்தணிக்கு செய்யும் உதய் என்பது போல். என்ன இது இப்படி வந்து முரட்டு வெள்ளாம போய் மக்கள் இப்படி வந்து குதிச்சுட்டு சொல்றானே பெரிய வாட்டி பெரிய வாண்ணா. ஆமா, நாங்க வைத்து தடை விதிமுறை. ஆமா, இப்படி அவா கொடுத்ததுக்கு அவளுக்கு மானம் கட்டு போச்சா, நீ சொன்னதுக்கு உனக்கு ஈடு கட்டு போச்சா. இவளை 1000 நாட்டி சனி பிடிச்சிருக்காங்க, இவளை ஜென்ம சனி பிடிச்சிருக்கீங்க. உனக்கு மதி கட்டதுன்னு சொன்னேன். காரணம் நான் தெரியுமா? 40 வயதானாலே நாய் குணமா? உனக்கோ 886 வயது. சில மாதம், சில வாரம், சில நாட்கள், சில மணி நேரம், சில வினாடிகள் அடுத்து கொண்டே இருக்கிறது. சில நொடிகளும் கடந்தேறிய உன்னை எதில் என்ன சேர்ப்பது? ஏண்டா நீ சொல்வதை பார்த்தால் 7 கைத வயசு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்படியாதான் ஒரு பெரியவரை வயது இருப்பீங்க. என்னத்துக்கு பூமி வாரமா இருக்கணும்? செத்துலாம் நீங்க. இந்த பூமிக்கு வாரமா என்னத்துக்கு இருக்கணும்? ஏண்டா உன்னை 1/2 மணி நேரத்தில் உன்னை சாவாச்சிருவேன் நான். எப்ப இவன் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? அவருக்கு பொல்லாத நேரம். ஐயோ, பொல்லாத நேரம் ரொம்ப இருக்குது. அங்க வர வெந்துட்டு இருக்குது. அதனால்தான் உனக்கு மதி கட்டது. அப்படியா? கொடுத்தவன் யார்? கொடுக்க சொன்னது கொடுத்தவன். ஏன் தெரியுமா உங்ககிட்ட கேட்டேன்? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பதே ஆண்டோர் வாக்கு. ஆமா, முன்பால் வார்த்தைகளை உதிர்த்து பின்பால் சிந்திப்பதுங்க. முன்பால் சிந்தித்து பின்பால் வார்த்தையை உதிப்பதே சால சிறந்தது. உண்மைதானே? ஆகட்டும். உனக்கு மானம் கட்டது. ஆமா, என்னுடைய பிறப்பு வளர்ப்பிலே உனக்கு என்னப்பா சந்தேகம்? தம்பி, உன் தந்தை யார்? என் தந்தை பாண்டி மன்னர். பாண்டி மன்னர். ஆமா. கெட்டதுக்கு தான் துட்டு கொடுத்துருக்கேன். சந்தேகமா வருது. என்னப்பா? சந்திரா குலத்தில் பிறந்த மூவர்கள். ஆமா. சித்ராங்கதம், சித்திரவீரியன் இவரை தடுத்தபடியாக இவன் மூஞ்ச பார்த்து அவளே அழுதுட்டு போறான். சித்ராங்கதம், சித்திரவீரியன். ஆமா, இவரை தடுத்தபடியாக ஆட்சி சொல்லுகிறது. ஆமா, அப்படி
ஆட்சியில் அமர யாருக்கு தகுதி உள்ளதென அரசவை கூட்டுகிறார். ஆமா சந்திரகுலத்தின் முதல் வாரிசு திருதராட்டிரர். அவருக்கு தான் மணிமகுடம் சுட்ட வேண்டும். ஆமா காரணம் தந்தைக்கு பின் தலைமை அனைத்தும் தலைமகனை சேர்ந்ததாகுமா. ஆமா புகழ்ச்சியாயினும் இகழ்ச்சியாயினும் அது தலைமகனையே சேர்ந்தது. அவ்வகையில் தலைமகன் திருதராட்டிரர். ஆமா அவருக்கு தான் மணிமகுடம் சுட்ட வேண்டும் என்று சிலர் உரைக்கிறார். பலர் என்ன உரைக்கிறார்? அரசன் என்பவன் ஆண்டவனுக்கு சமமா. ஆண்டவனே பார்வையற்றவனாய் விளங்கினால் அவனை அண்டிய மக்கள் எப்படி பிழைப்பது? எப்படி பார்ப்பது? பாண்டு மகாராஜனுக்குத்தான் முடிமகுடம் சுட்ட வேண்டும் என்று பலர் சொல்கிறார். பலர் கூறுகிறார். உரைத்த காரணம் சரியாக இருப்பதினால் திருதராட்டிரரை தள்ளி பாண்டு மகாராஜனுக்கு மணிமகுடம் சுட்டுறாங்க. மணிமகுடம் சூட்டுகின்றார். சுட்டிய மறுகணம் பாண்டு மகாராஜா வேட்டைக்கு போகிறார். அந்த நேரத்தில் கிருஷ்ணவர் என்று சொல்லக்கூடிய மகரிஷியானவர் மானாய் மாறி தன் மனைவியையும் மானாய் மாற்றி புணர்ச்சி செய்கிறார். அந்த நேரத்தில் பாண்டு மகாராஜன் செல்ல மாண்டான் இருக்கின்றது என நினைத்து ஒரு கடை கொய்து பெண்மானின் உயிரை சாகடிச்சிட்டார். ஆண்மானின் உயிர் போகும் தருவாய் அருகாமையில் சென்றானாம் பாண்டு. அதே பாவி மான்களுக்கு தான் புணர்ச்சி அதிகம் என்று நானும் என் மனைவியும் மானாய் மாறி புணர்ச்சி செய்கின்றோம். அந்த வேளையில் என்னை கொன்றாய். இதை போல் உன் மனைவியோடு நீ புணர்ச்சி செய்தால் நீ செத்துடணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். சாபத்தை பெற்ற பாண்டு மகாராஜன் அஸ்தினாபுரம் செல்ல ஒரு முடிவு எடுக்கிறான். எனக்கு பின் இந்த நாட்டை ஆள என்னால் ஒரு வாரிசை தர இயலாது. அந்த வகையில் அஸ்தினாபுரத்தை ஆளும் தகுதியை நான் இழக்கிறேன். இப்பொழுது அஸ்தினாபுரத்தை விடுத்து கானகம் ஏகுகிறேன் என சொல்லி பாண்டு மகாராஜனும் குந்தமாதேவி மாத்ரா தேவி ஆக மூவருமாக கானகம் சென்றார். கானகம் செல்கின்றார். அதை ஏன் கேட்கணும்? ஐயோ அந்த 200 ரூபாய் தனி டை அடி கூடாதா? ஏதோ தள்ளாத வைத்திர பேரப்பிள்ளை கூத்தாடுறான். பாண்டு மகாராஜன் அரியாசனத்தை தியாகம் செய்தான். அரசன் இல்லாத நாடு நல்வழி பெறாது என கருதி மீண்டும் அரசபையை கூட்டுகிறாராம் அஸ்தினாபுரத்தில். அந்த வகையில் திருதராட்டிற்கு தான் மணிமகுடம் சூட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை வருது. இங்க யோசிக்கலாம் எல்லாரும். முதலில் திருதராட்டிரை வேண்டாம் என நிராகரித்தவர் இன்று அவரையே வன்மொழிவதின் காரணம் என்ன? வாரிசு இல்லை என்று பாண்டு மன்னருக்கு வாரிசு இல்லை என்று திருதராட்டிற்கு மணிமுடி சூட்டலாம் என்று தெரிவிக்கிறார். அதுவும் முழுமையான அரசன் அல்ல. இன்றும் திருதராட்டிர தற்காலிக அரசர் தான். தற்காலிகம். அதனால்தான் அடுத்த பேரரசர் யார் என தேர்ந்தெடுக்க முடியாத நிலை திருதராட்டிற்கு உண்டு. அவர் நிரந்தராசனாக இல்ல. துரியோதனன் பேரரசனாக இன்னைக்கு ஆயிருப்பான். அவர் தற்காலிக அரசர். இப்ப ஏன் இதை சொன்ன அப்படின்னா பாண்டு மகாராஜனுக்கு சாபம் இருக்குது. என்ன? ஒருவேளை பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவியருக்கும் நீ பிறந்தால் உன் தம்பிமார் நால்வரும் யாருக்கு பிறந்தால்? ஒருவேளை சகாதேவனே பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தால் நீங்க 4 பேர் யாருக்கு போறீங்க? உங்களுக்கு என்னப்பா சந்தேகம்? உன்னை ஈன்ற தந்தை யார் என்பதே என் சந்தேகம். இயற்கை தந்தை செயற்கை தந்தை இருவர் இருக்கின்றார். யார் தெரியுமா? இயற்கை தந்தை பாண்டு மன்னர், செயற்கை தந்தை யமதர்மராஜா. இது சொல்றது உங்களுக்கு இலக்கமா இல்ல? ஏண்டா தாலி கட்டின ஒரு ஆளா குடும்பம் பண்ண ஒரு ஆளா? என்ன செய்வது? முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு பாவமாகுது. போய் உட்காரு. அண்ணா என்னடா நான் உன்னை உட்கார சொன்னேன். அந்த கூப்பிடலையே. அண்ணா கூப்பிட்டியாரா? கூப்பிட்டா உட்காந்து நிக்கிறேன். அண்ணா தவறு இழைத்தவன் அமர்ந்துக்கிறான். தப்பு செய்யாதான் நான் நினைக்கிறேன். நல்லதா உங்களுக்கு? நீ தாண்டா உட்கார சொன்ன. தப்பு செஞ்சுக்கிறேன். ஏன் வா சொல்றான். சரி, நீ பிறப்பதற்கு முன்பால் நடந்ததை சொல்லி உன் தாய் செய்த தவறை உன் மீது சுமற்றுவது நான் செய்த தவறு செய்த தவறுக்கு என்ன மன்னிச்சு. நல்லா இப்பதானே நல்ல புத்தி வந்துக்கிறாக்கண்ணா. 100 ரூபாய் வருவேன். நல்ல புத்தி வருது உங்களுக்கு. 100 ரூபாய் வருது. செய்த தவறை மன்னித்தீரா? நீங்கள் நின்றால் என் பாதம் அளிக்கிறது. அப்படியா? நீங்கள் சென்று ஓய்வெடுங்கள். இப்படிதானா இருக்கணும் தம்பி. ஓய்வெடுத்தீங்களா? இப்ப எழுந்து வா. ஏண்டா ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? இறப்பு என்பதுதான் நம்மிடம் அல்ல, ஆண்டவனிடம். ஆனால் வாழும் வாழ்க்கை நம்மிடம் தான் உள்ளது, ஆண்டவனிடம் அல்ல. இறைவன் ஆணை படைத்தது பெண்ணுக்கென, பெண்ணை படைத்தது ஆணுக்கென. அவர் ஒட்டுமொத்தமா படைச்சிடுவார். ஒழுக்கத்தை கடைபிடித்து ஒருவனுக்கு ஒருத்தியாய் ஒருத்திக்கு ஒருவனாய் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்வதுதான் நம்ம கடமை. அந்த வகையில அந்த குழந்தைகளோட நார்மல் பேஜார் பண்ணி ஆடிக்குது உங்களுக்கு.
உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு அந்த குழந்தை 4 நாளைக்கு வயிறு வலியில் கூட்டு வராது இதோட நான் படுத்துனா அண்ணா சரி நீங்க கேள்வி வரேன். ஆமா, இந்திர பிரஸ்தத்தின் அரியாசனத்திலே அரசனாய் அமருபவர் யார்? அமரக்கூடியவர் யார்? யாரு? நான் தான்ப்பா. ராஜான்னு இருந்தா ராணி இருக்கணும். ஆமா. ராணியா யார் இருப்பாங்க? ராணியா திரௌபதி இருக்கணும். இங்கதான் எனக்கு சந்தேகம். என்ன? துருவதேய நாட்டு வளையா வில்லை வளைத்து மாலை இட்டவன் அர்ஜுனன். ஆமா. தம்பி பொண்டாட்டி அண்ணன் எப்படி நினைக்கணும்? மகளா நினைக்கணும். மகளா. தம்பிய பிள்ளையா நினைக்கணும். அண்ணன் எப்படி நினைக்கணும்? அப்பாவா நினைக்கணும். ஆமா. அண்ணன் மனைவி அம்மாவா நினைக்கணும். அந்த வகையில திரௌபதி அர்ஜுனன் மனைவி. ஆமா. அர்ஜுனன் உனக்கு தம்பி. மகளை போய் மனைவின்னு உட்கார வைக்கிற உனக்கு புத்திக்குதா? திருமணம் செய்து கொண்டு வந்து தாயார் இடத்திலே ஒப்படைத்தோம். சரி அம்மா, நாங்கள் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படின்னு தான் சொன்ன அர்ஜுனன் சொன்னார். ஆனால் கனி என்று பாராமல் கன்னி என்று பாராமல் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தாயார் உரைத்தார். சரி, அதனால ஐவரும் பகிர்ந்துக்கிறோம்பா. இத சொல்றதுக்கு உனக்கே வெக்கமா இல்ல? ஏண்டா இத கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமே இல்ல? முறையற்ற வாழ்க்கும் வாழை மூடர்கள் இவனுக்கே வெக்கலனா தப்புன்னு கேக்குற நான் ஏன் வெக்கப்படணும்? முறையற்றவர்கள் ஒரு வாழ்கிறாங்க. அவர் தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள். சரி, தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வந்தியா சாப்பிட்டியா துட்டு வாங்கினே போயிட்டே வரா. தருமன் செய்த வேலை எனக்கு பிடிக்கல. உடன் வாளை உருவி உன் குடலை குட்டி உன்னை சாவச்சு அதை செய்யற எப்ப செய்யணும்? நீ செத்துற. ஆமா. நீ செத்துட்டே திரௌபதியை தாலி எடுத்துருவானா? அறுத்துருவானா? ஆமா. அப்ப 4 பேர் இருக்கிறாங்க, ஒப்புக்குன்னு அறுக்க மாட்டான். ஆமா. அப்ப வீட்டுக்காரன்லயே சேர்மானம் கிடையாது. நீ ஏண்டா நீ செத்துட்டா உன் மனைவி தாலி ஏற்பாடு அறுக்க மாட்டான். அறுக்கணும்பா. அப்ப 4 பேர் உயிரோடு இருக்கிறாங்களா? அறுக்க மாட்டா. நீ பைத்தியமா நான் பைத்தியமானே திருட அண்ணா, இதுதான் தவறானது. கணவன் ஒருவன் இறந்து 4 உயிரோடு இருந்தால் இப்பதான் காவலாளி சொன்னான். தெய்வ அம்சனே. சரி, தெய்வ அம்சத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் அறுக்க மாட்டோம்பா. அறுக்க மாட்டோம். ஆமா. அப்ப உனக்கு சாவே வராது. இறப்பு என்பதே கிடையாது. ஒருவேளை செத்துட்டேன், ஒருவேளை சத்தா பாத்துக்கலாம். அப்ப சாக மாட்டேன். 5 பேர் தான் தாத்தா சொல்றாங்க. 5 பேரா தான் சாகும். 5 பேர் தான் சாகும். ஆமா. அண்ணன் எப்ப எழுந்து போவான், திண்ணை எப்ப காயாவுன்ற காலம் இது. அந்த வகையில் ஆரம்பிச்சு அந்த வகையிலே பீமன் என்ன உறவு முறை? தம்பி முறை. துரியோதனா உறவு முறை? தம்பி முறை. அவங்க 2 பேருக்குமே பேதகம் இல்லை அப்படின்னா, ஆமா, அண்ணன் தருமரே நாடாட்டும் துரியோதனை விட்டு கொடுத்திருக்கலாம். அந்த மனப்பான்மை துரியோதனுக்கு உண்டா? இல்லையே. பீமனுக்கு அந்த மனப்பான்மை இல்ல. நீ செத்தா சாவு, நான் ஆள்றேன்டா, நம்மளால ஒன்னா பண்ண முடியுமா? தம்பி பீமா செய்ய மாட்டான்பா. செய்ய மாட்டான். ஆமா. ஒருவனோடு ஒருத்தி வாழும் பொழுதே இந்த உலகம் பல விதமா பேசும். ஆமா. அந்த வகையில் ஒரு பெண்ணை 5 மணந்து அந்த பெண்ணுக்கு பேரே வேற. என்னப்பா அத சொல்லி என் தகுதி நான் குறைச்சிக்குவேன். அப்படியா? நீ போய் உட்காரு. போட்டா கொடுத்தவனை வர சொல்லி நீ போய் உட்காரு. தருமனின் பிறப்பு சரி கிடையாது. சரி, சந்திரகுலத்தின் மூத்த குடியாக நீதான். ஆமா. உன் பிறப்பு வளர்ப்பு சரியா? என் பிறப்பு நீ என்னடா சொன்ன? உனக்கு என்னடா தெரியும்? அதையும் சொல்றேன் கேளு. மடையானின் தாபீஷ்ணன் தந்தை மைதானை மாற்றி சந்தன மகாராஜா. உன் தாய் பெயர் அகிராஜா என்று சொல்லக்கூடிய கங்கை. சந்தன மகாராஜானவன் கானகத்தின் இடமாக வேட்டையாட போறானா? வேட்டையாட போகையில் பகீரதி அல்லது கங்காதேவி என்ற பெண்ணை காணுகிறான். அளவில்லா மோதம் கொள்கிறான். அந்த பெண்ணினிடம் சென்று, பெண்ணே, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சந்தன மகாராஜன் கேட்கிறான். சண்டையானவர் கேட்டு இருக்கின்றார். அதற்கு அந்த பெண் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன? மன்னவா, எனக்கும் திருமணம் ஆகல, திருமணம் செய்து கொள்வதற்கு தடை அல்ல, திருமணம் செய்துகிறேன். ஆனா ஒரு சத்தியம் பண்ணும். ஆனான்னும் போது அங்க கிடைக்கிறான் கடாகாரன். அவன் என்ன கேட்கிறான்? திருமணத்துக்கு பின் எந்த செயலை செய்தாலும் ஏன் என கேள்வி கேட்க கூடாது.
அந்த பெண்ணானது என் தந்தை கேட்கின்றது. ஆமா, காமத்தால் கண்ணிழந்த சந்தன மகாராஜவனன் சரி என சத்தியம் பண்ணிட்டான். இருவருக்கும் திருமணம் நடந்தேறியது. காலங்கள் உருண்டோடியது. இருவரின் சிற்றின்பத்திற்கேற்றவாறு பேரின்பமாய் ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தையை கங்கை கரத்திலே ஏந்தினால், கங்கை கரைக்கு சென்றால், கங்கையிலே வீசி அந்த குழந்தையை தாயே சாவடிக்கிறார். தாயே சாவடித்தால் ஒரு அப்பங்காரன் நல்லவனா இருந்தா என்ன பண்ணோம்? குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறான். அவனுக்கு கிடைக்காத பாக்கி நமக்கு கிடைச்சிருக்கு. அவனுக்கு போய் சாகடிக்க நினைக்கிறியே, உனக்கு புத்தி இருக்குதா அப்படின்னு அவன் கேட்டுக்கணும். முதல்ல சத்திய வாக்கு வாங்கி இருக்காங்க. ஆமா, எதுவும் கேட்கல. மீண்டும் காலங்கள் உருண்டோடியது. மீண்டும் பிள்ளை பிறந்தது. அதையும் சாவடித்தான். இப்படியே 7 குழந்தை பிறந்தது. பிறந்த 7 குழந்தைகளையும் கங்கையிலே வீசியிருந்தால் குழந்தையை கொன்றால் 8ஆவதா ஒரு பிள்ளை பிறகுது. அந்த குழந்தையும் கொல்லதான் நினைக்கிறான். அப்பதான் சந்தன மகாராஜனுக்கு ரோஷமே வருதான். 7 பிள்ளையை சாவடிச்சேன். 8ஆவதாய் பிறந்த இக்கல் குழந்தையாகினான். வளர்த்துக் கொள்ளலாம் என கேட்க அந்த பெண்ணா செய்கிறாரா? குழந்தையை மகாராஜனிடம் கொடுத்து, மன்னவா, அளித்த சத்தியத்தை மறந்தார். இனி நாள் முதல் கொண்டு உன்னோடு நான் வாழ மாட்டேன் என சொல்லி குழந்தையை சந்தன மகாராஜனிடம் கொடுத்து அதே கங்கையில் அவள் விழுந்து தற்கொலை செய்தார். என் தாயானது இறந்து விட்டது. ஆமா, அந்த 8ஆவதா பிறந்த குழந்தை யார் தெரியுமா? யார்? பிறந்த மறுகணமே தமையன்மார்களை மடித்து தாய் தந்தையரை பிரித்து தாயையே வதைபட செய்த தருதலை. ஆமா, நீ 8வது பிள்ளை நானு. ஆமா, பகவான் 8வது பிள்ளை. எங்களிடம் மோதினா ஆமா குட்டிச்சோரா நீ எட்டி பாக்குறதுமே குட்டிச்சோர் தான். தயவு செய்து அவர் 8வது பிள்ளை, இவர் 8வது பிள்ளை, எட்டி பாக்குற குட்டிச்சோறு. குட்டிச்சோறு நம்ம எங்க நின்னுங்க தெரியுமா? எங்க முகோட்டா வயல வாராவதி மேல நின்னுறோம். புரியுதா? என்ன பண்றே பாத்துக்க. ஓ, என்ன பண்றே? எல்லா டீ குடிக்கிறாங்க. டீ பார்த்தா பந்தல் உள்ள வரல. எவ்வளவு பேஜாராகி தெரியுமா? ஏன் ஒரு கப்பு டீ எட்டாவது கொடுக்க கூடாத வாராவதி மேல தான் போன கூட்டுக்கு வந்து பெண்டில பிஸ்கட்டா துணிந்த 4 பிஸ்கட் துண்ணேன். புத்திச்சது வேறு, துன்பது வேறு. ஒருத்த வீட்டுக்கு எடுத்து போயே காலத்து காய்ச்சான் புண்ணியம். சரி தாத்தா, எழுந்து வாடி. கங்கையின் பிரிவை தாளைகளா சந்திர மகாராஜானவன் எந்த கங்கை கரையிலே தற்கொலை செய்தாலோ அவள் நினைவால் தவித்து கங்கை கரையின் வழியாக உலா வருகிறான் சந்திர மகாராஜன், என்னுடைய தந்தை. ஆமா, அதே கங்கை கரையின் மீது மீண்டும் ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண்ணோ செம்மட குல தலைவரின் பெண் மச்சகந்திகை என்று சொல்லக்கூடியவன். மச்சகந்திகை அல்லது சத்தியாவதன் என்று சொல்லக்கூடிய பெண். அந்த பெண்ணை கண்டு மோகம் கொண்டு அந்த பெண்ணாண்ட போய் கேட்கிறான், என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நம்ம 2 பேரும் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு கேட்கிறான். அந்த பெண்ணானவள் முடியாது என பொறுத்து அவள் இல்லம் சென்றாராம். உடன் தந்தையின் நிலையை கண்டு பரிதாபம் கொண்டு இந்த செயல் எங்கேயுமே நடக்காது, ஆனா நீ செய்யற என்ன? அப்பந்தான் பிள்ளைக்கு போய் பொண்ணு பார்ப்பான். நீ அப்பனுக்கே போய் பொண்ணு பாக்குற. தந்தைக்கு திருமணம் செய்து. ஆமா, அந்த பெண்ணிடம் சென்று, பெண்ணே, என் தந்தையானவர் உங்கள் மீது மோகம் கொண்டார், எனது தந்தையை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என கேட்கிறாய். அந்த பெண்ணானவள் மறுக்கிறார். மறுப்பதின் காரணம் என்னவென நீ கேட்க, ஆமா, உன் தந்தைக்கு பின் அஸ்தினாபுரத்தின் அரசன் யார் என கேட்கிறான். அரியாசனமானது தலைமகனுக்கு சார்ந்தது. அவ்வகையில் தலைப்பிள்ளை நான் தான். அஸ்தினாபுரம் அப்படின்னு நீ சொல்ற. உனக்கு பின் உன் பிள்ளை, உன் பிள்ளைக்கு பின் பேரப்பிள்ளை, வாழையடி வாழையாக நீங்களே ஆண்டால் என் மகன்களும் என் பேர பிள்ளைகளும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டுமா? முடியாது என திருமணத்தை நிராகரித்தாரா? தந்தையின் ஆசையை முன் நிறுத்தி உன் ஆசையை பின் நிறுத்தி நீ ஒரு சத்தியம் என்ற அந்த இடத்துல, ஆமா, தாயே, எனது தந்தையை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அஸ்தினாபுரத்தின் அரியாசனத்தின் மீது மோகம் கொள்ள மாட்டேன். சரி, நான் ஆசைப்பட மாட்டேன். என் பிள்ளைங்க வந்து நாட்டை கேட்டா அது என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. கல்யாணம் ஆனாதான பிள்ளை பிறக்கும். என் தந்தையை நீங்க திருமணம் செய்தா நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சத்தியம் பண்ற. அப்படி ஒரு சத்தியம் செய்து கொடுத்து தந்தைக்கே திருமணம் செய்து வைத்து, தந்தை ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டான் என்பதற்காக பெண் ஆசை, பொன்னாசை, பொருளாசை அனைத்தும் மறந்து வாழ்ந்து வருகிறேன். ஆக 3 ஆசைகளையும் துறந்து நீ வாழ. அந்த நேரத்தில் தான் உனக்கு பெரியவர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பேர் வைக்கிறாங்க.
என்ன பேர் தெரியுமா? என்ன? பீஷ்மன். உன் தந்தை உனக்கு சுட்டிய பெயர் காங்கேயன். ஆமா. அந்த பெயரை நீக்கி உன் ஆசையை துறந்து சத்தியம் பண்ண போய் அப்பதான் தேவர்கள் உனக்கு பீஷ்மன்னே பேர் வைக்கிறாங்க. அது உன் பேர் இல்லை, உனக்கு கிடைச்ச பட்டம். அந்த வகையில் என் மனசுல உயர்ந்தவன் ஆகையால் உன்னை குறை கூற என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. உட்காந்துட்டியா தாத்தா? தாத்தா உட்காந்துட்டியா? ஏந்தி வாழ்வு பிறப்புதான் சரியில்லை. உன் ஆசை எல்லாம் சரிதான். நீ கல்விகளை கற்றாய். உன் தமையன்மார்கள் மச்சகந்திகைக்கு பிறந்தவர் தான் சித்ராங்கதன், சித்திரவீரியன். அவர்களுக்கு ஏற்ற பெண் காசிராஜனின் மகள் அம்பா, அம்பிகை, அம்பாலிகா. 3 பெண். உன் தம்பிமார் எத்தனை பேரு? தம்பிமார் எத்தனை பேரு? சித்ராங்கதன், சித்திரவீரியன் 2 பேரு. 2 பேருக்காக காசி நாடு சென்று 3 பெண்ணை கலவார். அந்த 3 பெண்ணிலே 2 பெண் தான் யாரின் மீது ஆசைப்படல. அம்பாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் மன பொருத்தம் இருந்தாதான் திருமண பொருத்தமே நடக்கணுமா? அந்த வகையில் முதல் பெண்ணானவள் வேறு ஒருத்தியிடம் மனத்தை தவறவிட்டார். நீ என்ன செய்த? சுயவர வேள்விக்கு சென்றாய். சுயவரத்தை நிறுத்தி அஸ்தினாபுரத்தின் காவலாய் நான் வந்திருக்கிறேன். என எதிர்க்கும் துணிவு எவருக்கேனும் இருந்தால் இந்த 3 கன்னிகைகளையும் என்னிடம் இருந்து விடுபட்டு செல்லலாம் என்று சொல்கிறார். சொன்னவர்களும் உனக்கென 5 ஒருவரும் முன்வர. ஆமா, 3 பெண்ணை களவாடி சென்னுட்டேன். அப்ப அந்த பெண் சொல்றாளாம், நான் ஒருத்தவங்க மீது ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன செய்யற? அந்த பெண்ணின் ஆசைக்கு மதிப்பளித்து அந்த பெண்ணை விட்டுரு. அந்த பெண்ணு மேல ஆசைப்பட்டா என்ன? எந்த பெண்ணு மேல ஆசைப்பட்டா என்ன? இவ வந்தாளா போனாலும் தெரியாதா? 4 இடு காப்பியே கொடுத்துட்டா எடுத்துக்கிட்டு வராதே. ஒரு இடு டீ கொடுக்குறாடா. சாப்பாட்டுக்கு வந்தாலும் நான் இந்த இடையனுக்கு முதல் தாம்பூலம் போட்டுட்டாங்க. எல்லாரும் போராடிங்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுவா. இடையனுக்கு முதல் தாம்பூலம் இன்னொரு வாட்டி சொல்லு. அவன் அடிக்க வராங்க. சரி, அந்த பெண்ணின் ஆசைக்கு மதிப்பளித்து அந்த அம்பாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணை அந்த பெண்ணானவள் தன் காதலனிடம் சென்று, ஐயா என்னை பீஷ்மர் விடுவித்தார், என்னை நீங்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள் சொல்றாராம். அதற்கு அந்த சால்வன் என்ன சொல்றானா? பெண்ணே, சகல ராஜர்கள் சூழ்ந்த சபை தங்கியே பீஷ்மனானவன் உன் கரத்தை பற்றினான். மாற்றான் பற்றிய கரத்தை நான் பற்ற மாட்டேன். உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எவன் உன் கரத்தை பிடித்தானோ அவன் தான் உனக்கு மணவாளன். அத்தகைய வகையில் உன்னை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புறேன். அந்த பெண் மீண்டும் உன்னிடம் வர்றான். ஆமா, காதலிச்சவன் இல்லைனா போச்சு. சரி, கைப்பிடிச்சுனா அது ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்ன திருமணம் செய்துங்க அப்படின்னு அம்பாள்ன்ற பெண்ணு கேட்கிறான். என்னை கேட்டதுக்கு மறுத்து விட்டு. ஆமா, கோபமடைந்த அம்பாளானவர் உன் குருவான பரசுராமரிடம் போறாங்க. ஆமா, பரசுராமரிடமானவர் நியாயத்தை கேட்க உன்னிடம் வருகிறார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கோபம் தாழாமல் பரசுராமரிடம் நீ சண்டை போடுற. சண்டை போடுறா, கல்யாணம் பண்ணி சொல்றாரு, வாடான்னு சொல்ற. ஆமா, சண்டை. அவளும் பிரம்மச்சாரி, இவாளும் பிரம்மத்தை கொண்டுட்டா. இவாளுக்கு அவளுக்கு ஒரு பெண்ணு மேல ஆசை விட்டோம்னா சரி, அவெல்லாம் செய்யக்கூடாதா? சின்ன பையா இதெல்லாம் என்ன வாராப்தி உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சின்னவெல்லாம் பெரியவ சொல்ல கேட்கணும். சரி, அதுதான் நியாயம். ஒண்ணுமே இவ பரசுராம இடத்துல வில்வத்தை கத்துக்கிறான். ஆமா, அவ வந்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டாளா? நித்திய பிரம்மச்சாரி பரசுராம. உண்மை. இவளும் பரசுராம வேறு பிரம்மச்சாரி. சரி, ஏண்டா இந்த கடனா கேட்கணும்? உன்ன கோபமடைந்த பரசுராமர் இவனிடம் சண்டைக்கு வர ஒரு கட்டத்தில் பரசுராமரை இவர் தோக்கடிக்கிறாரு. அந்த வகையில் சிலர் என்ன சொல்றாங்க? குருவையே தோக்கடித்த குரு துரோகின்னு சொல்றாங்க. குரு துரோகி, அது எனக்கு உடன்பாடு இல்ல. ஒரு வித்தியை ஒருவர் நமக்கு கற்பிக்கிறாரின் அதை அவரை விட நாம் மேலான பயன்படுத்தினால் அது என்றும் அவருக்கு புகழ்ச்சியையே தேடி தரும். நிகழ்ச்சியை தேடுகிறார். அந்த வகையில் குருவை மிஞ்சிய சிஷியன் என பெயர் எடுத்து குருவை மிஞ்சிய சிஷியன் என்று உலகத்தில் உள்ள ஒருவர் போற்றுகிறார். குருவையே எதிர்த்தன் என்று பல தூத்துகிறார். ஆமா, இதில் உனக்கு என்ன சந்தியாகும்? அந்த வகையில் என் மனதிலே உயர்ந்த இவன் படபடம் பேசுறாங்க.
அவ பேசிட்டு இருக்கட்டும். ஏண்டா வீட்டுல மனைவி சொல்லிட்டு வந்துருமா குதிக்கிற மாதிரி குதி சுமக்குமா? உன்னை ஏன் நான் வாடா போடான்னு கேட்கறது தெரியுமா? நான் ராமாயண காலத்துல இருந்து இருக்கிறேன். நான் கலைக்கோட்டி மாமணிவர் வரட்டுமா? பேசுறோட அந்த வகையில் என் மனதில் உயர்ந்த நீ இந்த சிறிய தவறை செய்து என் மனதிலே துஷ்டனாய் விளங்கினாய். உன்னிடம் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. போய் உட்காரு. உட்காரு. ஏண்டா நான் வரட்டுமோ? ஏன் தெரியுமா? இவங்க 2 பேரும் திட்டனே. இவங்க இருவரும் இவன் எப்பேற்பட்டான்? கடவுள் தெய்வம் என்ன இவரு சுக்லார் பதம் சத்தியவாசம் ஏழுகுண்டவாடா வடக்குத்தி பெருமாளே வடக்குத்தி பெருமாளே ஏழுகுண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 வீராசாமி பிஸ்கட் வாங்கியாங்க. இவன் எப்பேற்பட்டான்? எப்பேற்பட்டான்? கலையாணி கிருஷ்ணனுடைய சக்தி கிடையாது ஆண்டவன். ஆமா, இவருக்கென்று உறவு முறை என்ன இருக்குது? எல்லாம் ஆண்டவா கோவிந்தா கோபாலா கோவிந்தா என்று சொல்பவருக்கு மலை போல வந்தவனையும் பனி போல் வினிடும். பகவானே 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 ரேணுகுண்டலவாடா செவ்வாய்க்கிழமை ஏகாதசி எந்த திசைக்கு போவேன்னு தெரியலையே. நேற்றுக்கு இப்ப அங்க போய் அவனான்னு பெண்ணாத்தீங்க. பெரியவர் பெரியவர் கடவுள். இவனுக்கென்று உறவு முறை உண்டா? இல்லன்னு சொல்றேன். இருக்குது நீ சொல்றேன். இருக்குது நான் சொல்றேன். உறவு முறை ஒரு ஆள் இப்ப சொல்லு. ஒரு ஆள் இப்ப சொல்லு. உலகத்தில் உள்ளவரெல்லாம் ஈழியர்பு 84 ஜீவராசிகளுக்கும் மனிதருக்கும் மிருகத்துக்கும் மரம் கொடி செடிக்கும் எல்லாமே ஜீவராடி ஆண்டவன். எல்லாமே ஜீவனாடி ஆண்டவன். இந்த தர்பையிலும் அவர் தான் இருக்கிறார். இந்த சால்வையிலும் அவர் தான் இருக்கிறார். எங்கும் அவர் தான். எங்கும் இருந்த கிருஷ்ணன். சரி, இவனுக்கும் தருமனுக்கும் என்ன உறவு முறை? இவளுக்கும் அவளுக்கு என்ன வரும்போது தெரியுமா? சொல். இவர் வந்து கடவுள் ஒரு முறையில், இவர் வந்து அத்தை பிள்ளை அவர்களுக்கு, அவர் அத்தை பிள்ளை இவர்களுக்கு. இங்கதான் எனக்கு சந்தேகமே. என்ன சந்தேகம்? வசுதேவர், ராதா, பிரேதா, சாத்வதி. சாத்வதி நால்வரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். ஆமா. சாத்வதி என் தாய். தாய். பிரேதா தருமனின் தாய். தாய். வசுதேவர் அவன் தந்தை. அவர் தந்தை. ராதா இவன் மனைவி. இவர் மனைவி. அப்படி பார்த்தா எங்க அம்மா கூட பிறந்தவங்க ராதா. அவங்க எனக்கு பெரியமா முறை. பெரியமாவை கல்யாணம் பண்ணிக்கிறானேன்னு பெரியப்பான்னு கூப்பிடுறா இல்ல மாமனுக்கு பிறந்துக்கிறானேன்னு மாமான்னு கூப்பிடுறா? மாமான்னு கூப்பிடுறா. சொல்லுங்க. என்ன ஒரு மழுவங்கரண கிராமத்தில் வாசமருந்திய வரத பிள்ளை கண்ணபுரான் வரப்பில் உரித்த மழுவங்கரனை இன்னும் வரத பிள்ளை இதோ புருஷோத்த ஆசிரியரை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பத்து என்ன போட்டு குளிக்கின்ற இவளை பாராட்டி ஏண்டா எல்லாருமே கெட்டவாளுக்கு தான் உதவி செய்யறாங்க. நல்லவாளுக்கு உதவி செய்யறாங்க. நியாயம் எவருக்கு உண்டு என்பதை அவரே தெரிஞ்சு கொள்வார். ஒண்ணு கேட்கிறேன். ஏண்டா இப்போ என்ன எடுத்துக்குவா? எங்க பரம்பரை போய் 7 தலைமுறை ஆகிவிட்டது. சரி, 7 தலைமுறைக்கு அண்ணாண்ட போனா எல்லாம் அவாவா இவாவா கலந்துக்கிறாடா. சரி, என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க? இப்ப பல பற்றியா வந்தவன தெய்வம்ன்றீங்க. பல பற்றியா வரும் தானே உனக்கு துட்டு கொடுக்குறாங்க. சரி, அப்படி முறை சரி கிடையாது. கொடுத்த தருமன் அவன் அனுப்பு. தருமன் அவர் சொல்லி யார் ஏண்டா அவளை கூப்பிடுறீங்க? அவனிடம் தான் இப்ப பேசணும். இப்படியே பேசிட்டு ஏண்டா நீங்க காலையில ஒரு முகத்துல இருக்குதுடா. சரி, இவனை எப்படி நினைச்சிருந்த தெரியுமா? எப்படி? மன்னர் மன்னர் கூடி கொண்டாட பண்ணி போடி மன்னர் மன்னர் கூடி கொண்டாட
3 மலர்களிலும் முப்பெரும் தேவியர் அமர்வாராம். அந்த முப்பெரும் தேவியருக்கு நிகராய் இதனாக அல்ல, அதை விட மேலாக நினைச்சிருந்தேன். அப்படியா? என் வாழ்வின் வழிகாட்டியாவே நினைச்சேன். நினைத்த நீ போய் பேர்பட்ட செயலை செய்து பாரு. என்னப்பா செய்வது? நீ இருந்தோர் குடி, நான் வந்தோர் குடி. ஆமா. உன்னை போன்னு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. இல்ல, 2 பேருமே அவ இருந்தோர் குடி, நீ வந்தோர் குடி. ஆமா. உனக்கு 600 ரூபாய் வந்துருச்சா, உன் பங்கு அவ்வளவுதான். 2 பேரும் நீங்க உட்காந்தே குடிச்சிட்டு சரி, இந்திர பிரஸ்தம் உன்னாடி. ஆமா. உன்னை போன்னு சொல்ற உரிமை எனக்கு கிடையாது. இல்ல, நான் இருக்கணும் நீ ஆசைப்பட்டா ஏனென்றால் ஏனென்றால் இங்க ஒரு அநியாயம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுது. சரி, நானே போயிடுறேன். நீ போறியா? ஆமா. இதுதான் நல்லவனு கடைக்கு போயிட்டு தயவு செய்து. உன்னை எப்படி நினைச்சேன்? சால பெரியவனே போல என பார்த்தேன். மூளையும் நிறைச்சுக்கிட்டு இப்பதான் எனக்கு தெரியுது. ஏன்டா இவ்வளவு வார்த்தை கொட்டிட்டு 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் 100 வயசு ஆனாலும் 886 வயசு ஆனாலும் ருவாமம் குடிங்கோ ருவாமம் நிறைத்து விடும். மூளை நிறைக்குமாடா? ஏண்டா மூளை எவாளுக்கும் நிறைக்காது. அவனுக்கு மூளை எல்லாத்தான் பேசியிருக்கான். இவ பேசிட்டே இருக்கா. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா, தர்மராஜாவை எழுது போக சொன்னாலே இந்த மிருதங்காரை எழுது போக சொல்றதுக்கு நான் இவா அவ சொல்லிட்டு இருக்கா, உன் ஊர்ல கூத்து வச்சா மட்டும் மழை வரலையா, அவன் ஊர்ல கூத்து வச்சா மழை வரல. நான் சொல்றது காதல வேலை. நீங்க பாருங்க. சரி, உன் முகத்தை பார்க்கவும் எனக்கு பிடிக்கல. உன்னை இருன்னு சொல்றதுக்கோ போன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இப்ப நீ போறியா இல்ல நான் போயிட்டா? நீ போப்பா, நீ போப்பா, நீ போ. ஏம்பா சீனா அவருப்பா. டேய் டேய் போய் உன்னை கேட்டனேப்பா, உன்னை கேட்டனேப்பா. டேய் கேட்டது பீச் மேரிடம், பீச் மேரிடம். ஆமா, அவ எப்போ போறோம் எப்போ போய் இட்லி சுடுன்னு பாத்துக்கிறான். இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமா, இவ்வளவு வாவாத்து ஆடிங்களா? சரி, சாப்பாடு ரெடியா இருக்கும், சாப்பிட்டு போறோம். ஏன்டா இவ்வளவு கோவமா பேசுற? அப்பளம் வேவுது, உருளைக்கிழங்கு பொரிக்கிறாங்க, சாப்பிட்டு போறோம். அப்பளம் வேவுதான் உருளைக்கிழங்கு பொரிக்கிறான். ஆனா உன் சமையல் என் காலை விட்டு அடிக்கா. ஓ, இப்ப இவனுக்கு எல்லாரும் ஏன் தெரியுமா அமிச்சேன்? இவர்கள் தான் கொடுத்தாலும் நான் தான் நீதி நாயக்க பேசுவேன். சரி, என்னன்னே நீ சொல்லு, நானே கேட்டு தொலைகிறேன். இவனுக்கு சனியும் தொட்டதுன்னு சொன்னனே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவாளுக்கு ஆண்டவனுக்கு சனியை தொட்டுருதா? ஆமா. யார் சொல்றது சனி தொட்டுருது? நான் சொல்றேன். வெங்கட்ரமணா கோவிந்தா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர பிறகு என்ன பண்ணன்றா? ஓ அதல்ல அதல்ல, இவர் எல்லாரும் இப்ப அனுப்புனேன். ஏன் அனுப்புனேன்? தருமனியே கொடுத்திருந்தாலும் கொடுத்திருந்தாலும் பீஷ்மனே கொடுக்க சொல்லியிருந்தாலும் பீஷ்மனே கொடுக்க சொல்லியிருந்தாலும் இவன் என்ன செய்திருக்கான்? இவர் என்ன செய்திருக்கிறார்? ஐயா ஐயா, இந்த முதல் தாம்பூலம் எனக்கு தகாது. தகாது. இச்சபையில் இதற்கு முதன்மையானவள் எவ்வளவோ பேர் வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறாங்க. அவர்களில் சிறந்தவராய் பார்த்து கொடுங்கள், பார்த்து கொடுங்க. இது எனக்கு தகாது. தகாது அப்படின்னு இவன் சொல்லியிருந்தா அப்படின்னு இவன் சொல்லி இருந்தா இவனை நானே தெய்வன் வணங்கியிருப்பேன். தெய்வம் வணங்கிருக்கலாம். ஆமா, தர்மராஜா யாருக்கு கொடுக்கலாம் என்று கேட்டார். ஆமா, வீட்மாச்சாரி இவாளுக்கு கொடுக்கலாம்னு சொன்னா, இவாளுக்கு தகுதி இல்லைன்னு அவளே சொல்லணுமான்னு சொல்றியா? ஆமா, இவாளுக்கு எல்லாம் கொடுத்திருந்தோம். 100 பேர் அமர்ந்து இருக்காங்க. சரி, 99 பேர் இவர் தான் கடவுள், இவர் தான் உயர்ந்த மனிதன் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். உனக்கு மட்டும் என்னடா? அவனுக்கு எல்லாம் இவன் மண்ண வேலை தெரியாது. ஏன்? ஒண்ணு ஒண்ணா இப்ப சொல்றேன் கேளு. ஏண்டா பெரியவளா பேசிட்டா போகாதுடா. சரி, அவன் பின்னாடி தாண்டா அதிகமான மண் இருக்கும். இவன் எப்பேற்பட்டவன்? நல்லவர், கடவுள் தான். காட்டில்
காட்டிலே ஆட்டையும் மாட்டையும் ஓட்டி மேய்க்கும் இடையன் இவன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலப்பழக்கம். சரி, பகவானுக்கு ஆடு மாடுகள் மேய்ப்பது அவர் குலப்பழக்கம். என்ன, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏண்டா அவ பழக்க வழக்கத்தை ஒருவர் சொல்வது தவறு. இது காட்டிமா ஏன் தண்ணி ஊத்துட்டீங்க, இவன் சீக்கிரம் விட்டு தொலைக்க மாட்டா, இது காட்டிமா ஊர்ல தண்ணி ஊத்தி வச்சுட்டா சொல்றதுக்கா கூப்பிட்டா என்ன அடிக்காதீங்க. அதல்ல பாவம் பெரிய மனுஷன் போல தண்ணி ஊத்திட்டாங்க. இவன் நிறத்தை பார்த்தியா? இவன் நிறமே கருப்பு. கருப்பு. அவன் மேல போட்டுக்கிறான் பாரு ஆடை, அதுவும் கருப்பு. கருப்பு. தோல்ல தேய்ச்சி கால்ல போட்டுக்கிறான் பாரு செருப்பு. செருப்பு. அதுவும் கருப்பு. கருப்பு. இவன் மேய்கிறான் பாரு ஆடு, பேர் தான் வெள்ளாடுன்னு இருக்கும், ஆனா அதுவும் கருப்பு. கருப்பு. இவன் கையில சாப்பாடு ஒண்ணு எடுத்து போவான். ஆமா. அடியில கால் போயிருப்பாரு கூழ், அதுவும் கருப்பு. இவன் எப்ப கீழே வைப்பான், அதை எப்ப போய் நம்ம மூக்க உள்ளான்னு ஒண்ணு காத்திருக்கோம். காத்து என்னது? காக்கா. காக்கா. அதுவும் கருப்பு. அதுவும் கருப்பு. இவன் போகும்போது பின்னாடியே நாகத்தோகை போட்டு ஒண்ணு போவோம். நாய். நாய். அதுவும் கருப்பு. கருப்பு. இவனை பார்த்தாலே வெறுப்பு. வெறுப்பு. அவன் கிட்ட போய் பாரு, இடம் முறப்படா பாவி. இப்ப எவாடா எந்த காலத்துல அவன் பூ குடிக்கிறான், எவாடா பூ குடிக்க சுகர் வச்சுட்டு அவன் 2 இட்லி சாப்பிடுறான். ஏண்டா நெட்டு நெட்டு குச்சி நடக்கிற உனக்கே மூசி வாங்கிட்டு இருக்கிறான். வாங்கணும் அடிக்க வர உதவி வாங்கி வாங்கணும். அப்படி ஆட்டையும் ஆட்டையும் மேய்ப்பவனை விட ஆமா ஆளை மேய்க்கும் மன்னன் எவ்விடத்தில் தாண்டவன். ஓ, நீ ஆளை மேய்க்கிறவரா? அவன் ஆட்டை மேய்க்கிறவன். அவர் ஆட்டை மேய்ப்பவர். ஆமா. ஏண்டா ஒரு மனிதனை மேய்க்க முடியாது, ஆடு மாடுகளை சொல்லிப்பார். ஒரு திசை காட்டில ஓய் என்று ஓட்டினால் ஓடும். சரி, ஆனா மனுஷன் உனக்கு இவ்வளவு நேரம் சொல்லிருப்பா, இது கேட்கல நான் சிசுபாரா நியாயமாகுமா? இவன் எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவன்? திருடுலாம் செஞ்சுக்கிறான். என்னதா? ஒரு எல் தாஜின் வாழ்வனை அவர் குற்றவை புரிந்த மதியை போட்டு திட்டவன். நம்மளும் எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருக்கோம், இவ பாட்டுல கடகடன்னு சுத்துறா, கடகடன்னு ஓடியாடுறா. இவன் என்ன மரியாதை உனக்கு? கையை கட்டாதுக்கு தெரியுமா? நிறுவனம் எனக்கு வந்ததெல்லாம் உனக்கு கொடுக்குறேன். என்ன மரியாதைவா? மாமாவா? மாமான்னு சொல்றியே, அவளுக்கு மரியாதை தெரியுதோன்னு நல்லா மொத்து மொத்துன்னு மொத்து காலைல காட்டுவான். என்ன ஓயா அவரை சொல்றான். அதல்ல, இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? பகவான் காட்டிலே திரிந்து அட்டையும் அட்டை வேட்டி அந்த பாலை கிடந்து அதை காசி உரையிட்டு தயிராக்கி தயிரை மோராக்கி மோரை கலந்து வெண்ணையாக்கி வெண்ணையை உருக்கி நெய்யாக்கி இதெல்லாம் விற்கிறது இவங்க வேலை. இளையர்கள் விட்டு மாமியார் மருமகள் 2 பேர் தான். 2 பேர். அவங்க 2 பேருமே டெய்லி தான் வேலை. நீ சொல்றதுதான் இதுதான் வேலையா? இதான் வேலை. என்ன செய்தானா? கல்வனை போல் பதுங்கி பதுங்கி செல்வான். கல்வனை போல் பதுங்கி பதுங்கி திருடர்கள். ஆமா. அந்த வெண்ணையை திருடி உண்பான். ஒரு நாள் மாமியார் வாயை சுத்தி தடவிட்டான். மாமியார் வாயை சுத்தி தடவிட்டாரு. மருமக வியாபாரத்துக்கு போலாம் அப்படின்னு வெண்ணையை போய் பார்த்தா உரி காலியாகுது. இவன் தான் பீடி சாப்பிட்டான். என்ன தெரியல, மாமியார் வீட்டை போய் கேட்பான் போவானா. மாமியார் வாயை சுத்தி வெண்ணெய் இருக்கும். மாமியார் தான் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு மாமியார் புடிச்சு மொத்துன்னு மொத்துவானா மருமக. ஒரு நாள் போச்சு. இது ஒரு காலமா? ஆமா. மாமியார மரும மொத்துறாளா? உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா உங்க அம்மாவை மொத்தி வாப்பா. அந்த மாதிரி பொண்ணுதான் நான். இதெல்லாம் கேட்டுவோம் நல்லா. அதல்ல, அதை போலயே ஒரு நாள் செய்வாங்க. 2வது நாள் போவான், திருடி சாப்பிடுவான். முறையை மாத்திடுவான். முறையை எப்படி மாத்துவாரு? மருமக வாயை சுத்தி தடவிடுவான். முதல் நாள் மாமியார் வாய். ஆமா. 2வது நாள் மருமக வாய். மருமக வாய் தர மாமியார் சும்மா இருப்பாரா? உடனே என்ன செய்தா? மருமக போய் உரி பாப்பா கேள்வியா இருக்கும். நேத்து சாப்பிட்ட மாமி தான் இன்னைக்கு சாப்பிட்டுருப்பா. ஆமா. அப்படின்னு மத்தி எடுத்து நடிக்கலான்னு போவாளாம். போகும்போது மாமியா காரி மருமக வாயை பாத்துறான். மருமக வாய் பார்த்த உடனே நேத்து நான் சாப்பிட்டேன் தானே என்ன அடிச்சேன். இன்னைக்கு உன் வாயை சுத்தி தான் வெண்ணெய் இருக்குது. இப்படி வாங்க.
கொசு வர கிளம்பிட்டு வாய் பண்ணுவோம் உமாய் சொல்லிதான் வந்துருக்குது. ஆமா. அப்ப நீ சாப்பிட்டு என் மேல பை போறியா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரி மத்த பிடிங்க மருமகள் மொத்துன்னு மொத்தம் மாமியா மருமகள் அடிக்கிறா. ஆமா அது நியாயம். இப்படி செய்யறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அப்பதான் தெரியுது ஏன் சொல்லி திருந்தாலும் பட்டுதான் திருந்துவாங்க. பட்டுதான் திருந்துவாங்க. அந்த மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கா நீதான் புத்தி வருது. புத்தி வருது. நீ சாப்பிடல நானும் சாப்பிடல அப்ப எவனோ நடுக்கோல் அடிக்கிறான். ஆமா, அப்பதான் வந்து நீயும் சாப்பிடல நானும் சாப்பிடல. ஆமா. இதை செய்பவர் யார் என்று 2 பேரும் பேசுறாங்க. உடனே என்ன செய்யறான்? இன்றைய தினம் அதை போல் வைத்தான். உரியின் மேல் தாம்பூல தட்டை வைத்து அது நிறைய தண்ணீர் ஊற்றி அதன் கீழே படுத்துட்டாங்க. பற்ற மறுகணம் இவன் என்றும் திருடனை போல் திருடினான். வந்தான் சாமான தட்டை பார்த்தா தண்ணீர் கட்டி பார்த்துட்டான். ஆமா. திருட வரவன் பதட்டப்படுவாங்க. கை நடுங்கும். தண்ணீரான தழும்பும் மேலே விழுந்து இதெல்லாம் பிடிச்சிடலாம். என்னாச்சு? அப்படி செய்வான். செஞ்ச உடனே இவங்க என்ன செய்வாங்க? அந்த இடத்துல மொட்டை சாம்பல் இருக்கும். அது எடுத்து போய் தண்ணியில விட்டான். மொட்டை சாம்பல் தண்ணி இஸ்திரிச்சு சாம்பல் தட்டி வச்சா தண்ணி திருடினா சாப்பிட்டான். 2 நாள் இன்னைக்கு நம்ம வந்து போய் எடுத்து தெரியணும். என்ன செய்யறான்? மாமியார் மேலே மருமக மேலே விழுந்து எழுந்து ஓடியாரான். செய்தான் பாரு. 2 பேரும் பாத்துறாங்க. இவன் என்ன பண்றான்? அந்த பெண்களிடம் தாகத்தை பட்டுகிறான். அவங்க மத்தால மொத்துறாங்க. அந்த நேரத்தில் 16 வயதுடைய பருவப்பெண் 16 வயதுடைய பருவப்பெண் அந்த வழியா செல்லும் போது என்ன ஆச்சு? ஏன் இந்த குழந்தை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்ணை திருடி சாப்பிட்டா அதான் அடிக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க. அந்த பெண் மேல எடுத்து பார்த்தீங்கன்னா அது மசாணி தானே. என்ன பண்ண சொல்றாங்க? அதை கட்சி எடுத்தான். அந்த பெண்ணின் சன்னத்தை பற்றி இவ்வளவு சாப்பிட்டா அவங்களோட சேர்ந்து இந்த பெண்ணு அடிக்கிறான். இது ஏன் தெரியுமா சொன்னேன்? இவ்வளவு செய்தாருன்னு சொன்னீங்க. ஆமா. இதெல்லாம் யார் செய்தது? இவன் தான். யாரு? இந்த இடையன். இப்பேற்பட்ட திருவிளையாடலை செய்தீரா? என்ன உன்னுடைய பாக்கியம். இப்படிதான் செய்து இருக்கியா? வெடி வெடி ராமாயணத்தை கேட்டு ராம செய்திக்கு சித்த பண்ணானா? இம்மா நேரம் தொண்டு தண்ணி வத்த நாங்க கத்திங்கிறேன். அவனை போய் தெய்வம் வணங்குற புத்திக்குதான் உனக்கு. உன்னை தெய்வம் வணங்குறேன். உன்னை யாரு தொண்டை தண்ணி கத்த சொல்றாங்க? இப்படியே உட்காந்து நோக்குங்க. ஆறாய் போச்சு. பெண்களிடத்தில் அடிபட்டது ஏன் பெருமையா சொல்றேன்? ஏன் சொல்றேன்? பெண்கள் என்றாலே அடிமைதான். அடிமை. சகலவித கல்விகளுக்கு அதிபதியான சரஸ்வதா தேவியாகினும் பிரம்மதேவன் நாவிற்குள் அடிமை. சகலவித செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவியாகினும் ஸ்ரீமன் நமோ நாராயணமூர்த்தி மார்பிற்குள் அடிமை. சகலவித சக்திகளுக்கும் அதிபதியான பார்வதா தேவியாகினும் ஈசனின் இடபாகத்திற்கு அடிமை. இப்பூ உலகிலே பெண் என பிறந்தாலே பிறந்த மறுகணம் தாய் தந்தையருக்கு அடிமை. உற்ற வயதானால் ஊராருக்கு அடிமை. அவளுக்கென்றே மணவாளனை தேடி மாலை சூடி மாமியார் இல்லம் சென்றால் கட்டிய கணவனுக்கும் மாமியாருக்கும் அடிமை. இவ்வாறாக அடிமை என்று அடிமைப்பட்ட பெண்களிடத்திலே அடிபட்டவனுக்கா முதல். எத்தனை பேர் யாரு அடிமையா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டிக்கு நான் அடிமை. சத்தியமா சொல்றேன். அவனை வணங்குற அப்படிதான் பண்ணி இல்ல. பகவானே ரேணுகுள்ளவாடா வெங்கட்ரமணா நல்லா போட்டு எடுப்பா. கோவிந்தா நீ வர 2 ஏக்கர் அண்ணன் வெட்டணுமா? இங்க இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துக்கிறாங்கல்ல, இந்த பெண்களில் ஒருவராவது இவனை தெய்வம்னு சொல்லி கை தூக்கட்டும். கோவிந்தான்னு சொல்லிதான் சொல்லிக்கிறாமா? இதோட இந்த வார்த்தையை கோவிந்தா ஒன்று சொல்லு. நல்லாதான் சொல்லி காய வச்சு கொண்டு ஊத்துமே. எது கோவிந்தா போட்டு பாருங்க. அவன் என்ன செஞ்சுக்கிறான்? இதே வேற ஊரா இருந்தா கிட்ட வந்துருப்பாரு. இப்ப கிட்ட வர மாட்டாரு. ஏன்னா அத்தை சாருங்க அம்மா மாதிரி பெண்கள் குலத்திற்கே தீங்கு விளைத்தவன். ஆமா காட்டில்
கண்ணிகளால் புங்கவரத்தில் கட்டினான் அவர் பின்னர் எழுந்த சேதியினாலே இவன் என்ன செய்தானா 12,000 கோபியாஸ்திரிகளும் 12,000 கோபி ஆசிரியர்களும் ஒரு நேரத்தில் குளக்கரையில் நீராட சென்றாங்களாம். குளக்கரையில் நீராட சென்றாங்க. அறிவில்லா பெண்மணி ஒருத்தி சொல்றாங்க, அறிவில்லாத பெண்மணி கோபியர்களே கொஞ்ச நேரம் கம்மி இருக்கா ஏங்க அந்த முக்காடு போட்டு அக்கா பேசினே ஏமா அக்கா பத்தி கேள்வி என்றும் ஆடையோடு தான் நீராடுறோம். இன்றைய தினம் நிர்வாணமா நீராடலாம் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்றா. அதை கேட்டு அனைவரும் ஆடையை களைகிறார்கள். நிர்வாணமா போய் நீராடுறாங்க. திருடனா போனா ஆடைகளை கலந்தான். புங்கவரத்தில் ஏறினான். கிளைக்கு ஒரு சேலையா போட்டான். சேலையாக கட்டிவிட்டார். இதை பார்த்த கோபியர் அனைவரும் இவனை பார்த்துட்டாங்க. பார்த்தவுடன் இவன் என்ன செய்யறான், அனைத்து கோயில ஊதி காட்டுறான். கண்ணன் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிந்தவர்களும் கண்ணா என் சேலையை கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இவன் தரல. தந்திருந்தா தெய்வன் வணங்கிட்டு இருப்பான். இவன் என்ன செய்யறான், மறுத்தான். பெண்களே ஜலத்தில் இருப்பதால் உமது அங்கம் தெரியல. கரை ஏறி வர வேண்டும். இது நேராக நிற்க வேண்டும். 2 கரங்களையும் கூப்ப வேண்டும். கோவிந்தான்னு கூப்பிடணும். கூப்பிட்டா கூப்பிட்டு நிர்வாணமா குளித்துக்கிற பெண்களை கரையேறி வந்து நிர்வாணமா நிக்கணும். நிர்வாணமா ஆடை இல்லாத. ஆமா, உங்கள் சின்னங்களை பார்த்து ரசித்து அதன் பின் தர சேலைய அப்படின்னு இவன் சொல்றான். இவரா? ஆமா, பெண்கள் ஆடை இல்லாத குளிப்பதை பார்ப்பது இவன் தான். வெண்ணை உண்ட கண்ணா, இப்பேற்பட்ட திருவிளையாடலை செய்திருக்கிறாயே கோவிந்தா. உன் மகிமை என்னவோ இதை தவிர அதை விடு. இப்படியே ஊர்ல போனா எத்தனை அவங்கள நம்ம மேல பாப்பானோ கண்ணை ஒருத்தன் தானே பார்த்தா பார்த்துட்டு மோட்டேன்னு நேரா நிக்கிறாங்க. கரத்தை கூப்புகிறான். ஆடைகளை கேட்கிறாங்க. இவன் என்ன பண்றான், சின்னங்களை பார்த்து ரசித்து அதன் பின் கொடுக்குறான். இப்பேற்பட்ட நேத்து மேல கத்தி கிடக்குற ஆண்டவா, திருமாலே, பகவானே, கோவிந்தா, கோபாலா, இவனை இதோடு விட போவதில்லை. கண்ணா கழகமே யாரால் கூறியது? மன்னால் பாண்டவர்கள் செய்யும் தியாகத்திலே அண்ணாதி மன்னதி ரத்த சாவத்திலே கண்ணாமல் கிட்டன் குறைக்க போட்டிட்டாலே எல்லாருக்கும் மேலந்தி ரத்தம் போலவே சகல ராஜர்கள் சூழ்ந்த சபைதனிலே அச்சம் என்பதே
அனைவரும் தெய்வம் என துதிப்பது உண்மையாக இருந்தால், என்னை விட இவன் உயர்ந்தவன் என உண்மையாக இருந்தால், எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நீ ஏன் இப்படி மூட நம்பிக்கை பேசிக் கொண்டிருக்கிறாய்? சிசுபாலா, இது நியாயமா? இவனுக்கு உண்மையில் கோபியர் கொஞ்சம் இவன் உண்மையிலே அவனுக்கு தகுதிதா? என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? இந்த ஜாட்டி ஐட்டுல ஜாட்டி எடுத்து அது பிரிக்கிற வரைக்கும் ஓடி விடுவாங்க. ஆளை பார்க்க கூடாது, என் வேலையை பார்க்கணும். இவன் எப்பேர் பட்டவன்? உன் வேலையை நான் பார்க்க மாட்டேன். அது காட்டுறா இருப்பணும். இந்த முதல் தாம்பூலத்துக்கு உண்மையில் இவன் தகுதியானவனாக இருந்தால், என்னை விட உயர்ந்தவனாக இருந்தால், என ஜெயித்திடுவாயா? எதையோ பார்த்து எதுவோ போச்சுதான். அவனுக்கா ரோஷம் இருந்தா எழுந்து வந்து என்ன கூப்பிட்டு அப்புறம் மாத்திடுறான். அவனுக்கு ரோஷம் இருந்தா என்ன கூப்பிட்டு அப்புறம் பகவானே மாதவா, நான் என்ன பண்றது? ஏதோ பமதி காக்கிறாய். உன் திருவடியே பற்றி கொடி யாரோ முக்காடு போட்டு போறாங்க இந்த நேரத்துல. பகவானே, நாளன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வைகுந்த ஏகாதசி. நல்ல அருமையான நாள். வருஷம் திருப்பதியில போய் பார்ப்பேன். இந்த வருஷம் திரும்ப தான் போறேன். ஏன் அவ பேசிட்டு இருக்கா, நீ கம்பெனியா உட்காந்துட்டு இருக்க? நான் ஏந்துக்கிட்டோமா? இவ்வளவு நேரம் உட்காந்து நான் கொஞ்ச நேரம் உட்காரேன். அதெல்லாம் இந்த லிங்க் வேற ஆயிக்கு ஆயிப்போது. திருப்பார்கலையில பள்ளிக்கூடத்துக்கு போய் இருவரும் துவாரகப்பாளர்கள். விஜயனும் ஜெய விஜயனும் எனக்கு இருவர் துவாரகப்பாளர்கள். அவள் இருக்கும்போது என்னை பார்க்க வருகிறார். பகவானை பார்க்க வேண்டும் என்று ஓடி வருகிறார் தூர்வாச மகாமுனிவர். அவர் என்னை பார்ப்பதற்கு முன்பதாகவே விஜயனும் ஜெய விஜயனும் இருவரும் மறுக்கிறார்கள். ஏன்னா பகவான் நித்திரையில் இருக்கிறார். ஆனால் நீ சென்ற நித்திரையாளருக்கு கலந்து விடும். அதனால போய் நீங்க போகக்கூடாது என்று அவர்களை மறுக்க தூர்வாசன எப்பேற்பட்டா பெருத்து கோபக்காராச்சு. 1000 முகம் கோபம் முடிச்சாங்க. கோபத்தை மயம் போட்டு அழுதுகிறாங்க. 1000 முகம் கோபம். அதனாலே பகவானை பார்க்க நான் செல்கிறேன். நீயோ மறுக்கிறாய் அல்லவா? நீங்களும் நரக பேய்களாக போக வேண்டும் என்று விஜயனுக்கும் ஜெய விஜயனுக்கும் சாபத்தை கொடுத்தார் தூர்வாசர். ஆனால் இருவரும் ஓடி வருகிறார். என்னிடத்தில் ஓடி வராங்க. சுவாமியால் நடந்த விஷயம் இப்படி. அதனாலே தூர்வாச மகாமுனிவர் எனக்கு நரக பெயராக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டாரே. இதே ததியோடு
உங்களை எப்போது பார்ப்பேன் என்று அவர்கள் இருவரும் கேட்க கேட்க நான் சொல்றேன் ஐயா ஐயா உங்களுக்கு முப்பிறவி வேண்டுமா முப்பிறவி வேண்டுமா அல்லது என்றால் 7 பிறவி வேண்டுமா ஜெயவிஜயை பார்த்து கேக்குறீங்க என்று நான் கேட்க சாமியால் முப்பிறவி என்றால் என்ன என்ன 7 பிறவி என்றால் என்ன என்ன அப்பொழுது அவர் என்னிடத்தில் கேட்கிறார்கள் என்றால் 7 பிறவி என்றால் என்னுடைய நண்பனாகவே இருக்க வேண்டும் நண்பனாக இருக்க வேண்டும் உறுதுணையாகவே இருக்க வேண்டும் இறந்து பிறந்து 7 பிறவிகள் முடிந்த பிறகு என்னுடைய பாதார விந்தத்தை வந்து சேர வேண்டும் முப்பிறவி என்றால் எனக்கோ பகையாளியாளாக இருந்து என்னுடைய கரத்தாலே மாள வேண்டும் மாண்ட பிறகு முப்பிறவி முடிந்த பிறகு என்னுடைய பாதார விந்தத்தை நீ வந்து சேருவாயா என்று சொல்ல ஐயா 7 பிறவி என்றால் எக்காலமாகுமோ அதை விட முப்பிறவியே இருந்தால் போதும் என்று அவர் சொல்ல யுகம் 3 முதல் யுகமோ கிரேதா திரேதா துவாபர யுகம் அந்த கிரேத யுகத்திலே இரண்யன் இரண்யாக்கராக பிறந்தார்கள் இருவர்களை கொன்றீங்க இரண்யாக்கரை கொன்றேன் இரண்யனை வெண்பண்டி அவதாரம் கொன்று அவனை கொன்றேன் இரண்டாவது திரேதா யுகம் ராவணனுக்கு கும்பகர்ணனாக பிறந்தார்கள் இருவர்களை கொன்றேன் அவங்களும் கொண்டுட்டீங்க இதுவோ என்ன யுகம் இதுவா துவாபர யுகத்திலே கம்சனும் சிசுபாலனாக பிறந்தார்கள் அவனை கொன்று இந்த சிசுபாலனை இப்போது கொன்று விடுகிறேன் மறுகிறான பார்க்கலாமா இப்பதான் இவனுக்கு ரோசமே வந்துட்டானா நீயா நானா சொல்லு மகாராஜா சாமி எல்லாம் மூக்கு மொத்தம் யாரு கட்டி போச்சு இந்த கிரீடு கூட கட்டி வச்சுக்கிறேன் காலி பண்ணிடு இப்ப நேரம் நின்னாங்க போச்சு கொடு இப்ப என்ன பண்ற இவனை சாவடிக்கு போறேன் சாவச்சு தெம்பா குடுக்குறேன் நீ தெம்பா குடிப்போ ரம்பா குடிப்போ போகும்போது 4 இட்லியை முன்னாடி கட்டி கொடு வந்து பார்த்து விடுவோம் மாடா சண்டைக்கு அட பாய்ந்து கொள்ளுவேன் என்ன பண்ண போறா நானும் பாவப்பட்டேன் அந்த கண்ணனை மடித்த திருத்திருக்கிறேன் எவ்வளவு ஒண்ணுக்கு வா கண்ணன் செட்டுதான் யார குறையும் 7 வருஷமா இருக்குது என்னண்ட இந்த ஆளும் அதை பட்டுக்கிட்டாரு பேர் கிருஷ்ணவாசிக்காரம் சத்தியமா சொல்றேன் பூமி மேல சத்தியமா இன்னும் ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க போறாங்க எல்லாதான் பள்ளி கொண்டுக்கிறேன் என்ன சமாச்சாரம் இது சந்தோஷம் அடைஞ்சாயா நான் சந்தோஷம் அடையவில்லை உள்ளதை சொல்லுகிறேன் ஏன் தெரிகிற சிசுவாரனை விடுத்தேன் இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது ஆயுள் பிரிய ஏனென்றால் எப்படி பிறந்தான் சாத்வாரா தேவிக்கு தவக்கோட்டி முனிவருக்கும் இவனோ குழந்தையாக பிறந்திருக்கிறான் குதிரையா அப்படி பிறக்கும் போது 4 கரத்தோடு 3 விழியோடு பிறக்கிறார் 3 கண்ணு 4 கையை நாட்டு மக்களா பார்க்கிறார்கள் சாத்வாரா தேவிக்கு பார்த்தாயா சிவபெருமான குழந்தையாக பிறந்திருக்கிறாரு அதிசய பிறவியாக இருக்கிறது அற்புத பிறவியாக இருக்கிறது வருகிறார்கள் பார்க்கிறார்கள் சந்தோஷப்பட்டு அவரவரும் அப்படி போகும் வேலையிலே அத்தைக்கு குழந்தை பிறந்திருக்கிறல்லவா நான் சென்றேன் ஆனா இதற்கு முன்பதாகவே அசைவாக்கள் உடைக்கிறதா ஏன் தெரியுதா இந்த குழந்தை யார் ஒரு தொட்டு தூக்குகிறார்களோ ஒரு விழியும் ஒரு கண்ணும் 2 கரமும் யாரு அவர்கள் தொட்டு தூக்குகிறார்களோ மறைந்த போது அவர்களே பகையாளி என்று அசரிவாக்கள் உரைக்க சொல்ல அத்தை யாரு
சாத்தோட தேவியோட அத்தை அல்லவா நான் சென்றேன். இந்த சிசுபாலை தொட்டு தூக்கு வேலையிலே 2 கரமும் ஒரு விழியும் மறைந்ததப்பா. மறைஞ்சு போச்சு. எங்க அத்தை சொல்கிறாரு, கண்ணா என்றைக்கு இருந்தாலும் என்னுடைய பிள்ளைக்கு நீ தானப்பா யமன் அப்படின்னு அத்தை சொல்றாங்க. அதனாலே எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். ஏன் என் பிள்ளை தினந்தோறும் வருவான், உன்னை ஏசுவான், பேசுவான். 100 பிள்ளை வரும், நீயோ பொறுத்துக்கணும். 100 பிள்ளைக்கு மேலே சென்றால் உன் என்ன போல் நீயோ பூர்த்தி செய்து கொள். அத்தை சொல்ல, அத்தைக்கு நான் சத்தியவாக்கு கொடுக்க, நானோ பள்ளிச்சாலையில் பாடகளை கற்கும்போது தினந்தோறும் வருவான், ஏசுவான், பேசுவான், அதோடு போயிடுவான். 100 பிழை வராது. ஆனா இன்றைய தினமோ 100 பிழைக்கு மேலே சென்றது. மேலே போச்சு. பார்த்தாயா போட்டுருந்தேன். ஆமா, ரொம்ப நேரம் போட்டுருந்தீங்க. 100க்கு மேல ஆகி போச்சு. இப்போ இந்த சிசுபாலை கொண்டு வருகிறேன். வருகிறானா? அதுதான் பூக்கிலி போட்டான்னு பாத்தியா? போன பிறகு குரங்கோட சாவகாசம் வச்சிருந்தான். ஆமா, குரங்கையில பூமாலை கச்சா என்ன பண்ணான்? குரங்கையில பூமாலை கச்சா அப்படிதான் இருக்கும். ஏங்க போன பிரிவில் தான் குரங்கோடு இருக்கிறனா, இந்த பிரிவில் நான் என்ன பண்றது? எல்லாம் 8 மணிக்கு சாப்பாடுக்கு போனா இவங்க மட்டும் 10 மணிக்கு தான் சாப்பாடுக்கு போவாங்க. அதான் கண்ணா சண்டை